இது கரிஷ்மா கிளம்பிட்டீங்களா இல்லையா? எவ்வளவு நேரமா ஆக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னையா கத்துவீரு? நான் எங்க நேராக்கிட்டு இருக்கேன், உங்க பிள்ளைகள் தான் நேராக்குது. இன்னும் உங்க அப்பா அம்மா வேற பெறப்படல போல. கூப்பிடுங்க. அடியெல்லாம் பெறப்பட்டு வெளியே தான் நிக்காவ, நீங்க தான் வரணும். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா. சரி சரி, என்கிட்ட இருந்து கத்தாதிய, கூப்பிடுதேன். ஆண்டி. சொல்லுமா ஐசு. ஆண்டி, பாட்டி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சோ இவிய வேற. சரி ஐசுமா, கரண் சஞ்சய் ஸ்டெல்லாவெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வாயேன். சரி ஆண்டி. இவனுமே எப்ப பெறப்பட்டு வரான்னு தெரியல, பொம்பளை மாதிரிதாம இருந்து பெறப்பட்டு தானுவே. லே கரண் சஞ்சய், சீக்கிரமா வாங்க, நேரம் ஆகுது. இந்த வாரமா? லே சீக்கிரமா வாங்கல, நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த வாரம். நீங்க என்ன போய் ஏன் முச்ச பார்த்துட்டு இருக்கீங்க? போய் வெளிய வேலையை போய் பாருங்க. லேட்டாக்குறது ஃபுல்லா இவளுட திட்டு மட்டும் நம்மள திட்டுவாளுவ. என்னது? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. மனுஷ வேற. சரி சீக்கிரமா எல்லாரும் கிளப்புவோம். இது கார்த்தி, நீ இன்னும் பெறப்படலையா? அம்மா நீ பெறப்பட்டுட்டாளான்னு சொல்லி என்ன பாத்துட்டு வச்சுனாவ. அப்படி எவ்வளவு நேரம் ஆகுது? 11 மணிக்கு தானே வருவாவ, வேற என்ன? ஏடி நீ இப்பதான் தூங்கி எழுந்திச்சியா? செத்த அம்மா கிட்ட நீ அம்மா நீ பெறப்பட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காவ. அப்படி டைம் என்ன ஆகுது? 10:45 ஆகுது. மாப்பிள்ளை வீட்ல இருந்து கிளம்பிட்டாவளா? நீ இன்னும் பெறப்படாம இருக்க? போ சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. இருட்டி வாரேன். இவெல்லாம் அங்க போய் என்னத்த பண்ண போறாளோ? இவ இல்லனா நமக்கும் போர் அடிக்கதான் செய்யும். எடி கிளம்பிட்டியா? இது இன்னும் 2 மினிட்ஸ். எவ்வளவு நேரம்? அவங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்தே வந்துருவான்னு நினைக்கேன். இருட்டி வாரேன். எடி கீர்த்தி, உங்க அக்கா கிளம்பிட்டாளா? அவ இப்பதான் கிளம்பவே போயிருக்காமா. என்னத்திட்டு இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தா? இங்க உங்க பெரியமாலாம் வந்திருந்துகிட்டு அவளை கூப்பிடுங்க. வேணா என்னத்து பண்ணுவேன்? மாப்பிள்ளை வீட்டுல கிளம்பிட்டாவலாம். இந்த கிளம்பிட்டாமா, வந்துருவா. சீக்கிரமா கூட்டு வாட்டி. சரி, இந்த பிள்ளைகள் இருக்க ஒரு கூறுக்காவாது. சோ இவளால நம்ம தான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. எடி கார்த்தி, வாட்டி சீக்கிரமா. இந்த வாரேன். என்னாச்சு கீர்த்தி, புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த லூசு கார்த்தியாலதான். அவ எப்பவுமே பெறப்பட போனா இன்னும் வர காணும். சும்மாவே கார்த்தி பெறப்பட நேரம் இருக்குவா. இன்னைக்கு அவ பொண்ணு வேற, பின்ன எப்படி இருப்பா? இரு வா, நம்ம போய் பெறப்பட்டு விடுவோம். சேலை கட்டிட்டு வெளியே வரேன்னாக்கா, இன்னும் வர காணும். ஒண்ணு சேலை கட்ட முடியலன்னு வெளியே வந்தா கூட நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். அவனை கட்டிட்டு வருவேன்னு உள்ளே கிடக்கா. கார்த்தி, கார்த்தி வெளியே வா. இந்த வாரேன் டீச்சரி. எப்படி இருக்க? வாவ் கார்த்தி, அழகா இருக்க. இந்த சாரி நல்லா இருக்கு டி. ஏடி கார்த்தி, சாரிலாம் ஓகே தான், ஆனா பட் மேல பின் பண்ணலையா? இந்த சாரிலாம் அப்படி லூஸ் ஃபிட்ஸ் அவுட்டா தான் அழகா இருக்கு. மேல எடுத்து பார்த்தா நல்லாவே இல்ல. ஆனா அம்மைக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. சரி சரி, இருந்துட்டு போது, ஒரு நாள் தானே. நீயே கிளம்பிட்ட, மாப்பிள்ளை வீட்ல இருந்து முந்தியே கிளம்புனாவே இன்னும் அழகானும். வரட்டும், பொறுமையா வரட்டு. ஆமாட்டி சரி, அஞ்சலிங்க? அஞ்சலி வெளியே தான் இருக்கா. கண்மணி தான் வரல. ஆமாட்டி, அவன் என்கிட்ட சொன்னான் அவங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நானும் சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பேர் பண்ணல. சரி மேரேஜுக்கு வா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி கார்த்தி. மக்களே, கார்த்தி. யார்டி? பெரியமாவா? ஆமாட்டி கார்த்தி, ராணி பெரியமா வந்திருக்காங்க. மக்களே, அட என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்குது, மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் பெரியமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மக்கா, நீ எப்படி இருக்க? பாத்தா எப்படி தெரியுது? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பெரியமா. ரொம்ப சந்தோஷம் அக்கா. சரி உட்கார்ந்துக்கா, மாப்பிள்ளை வந்த பிறகு கூப்பிடுதோம். சரி பெரியமா. மக்களே, கீர்த்தி அக்கா கிட்டே இருந்துக்கிடணும்னு. சரி பெரியமா. அட மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாவ போலயே. ஜெசி மருமவனே, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாவ போலயே. ஜெசிய கூப்பிடுங்க. இந்த கூப்பிடுறேன். அடடா வாங்க வாங்க. கோமதி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. ராணிக்கு நீங்க போண்டியே. நானும் அம்மா இன்னைக்கு காலையில தான் கோமதி வந்தோம். சரி சரி வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. பெரியமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கோமதி. நீ மருமவன் பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கீங்க?
சவுண்ட் கேக்கு. எனக்கும் கேக்குது டி. என்ன டி உன் சவுண்ட்லாம் மாறுது? எனக்கு ஒரு மாதிரி உள்ள பயமா இருக்கு. மேடம் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாதியே. அட போங்க டி. எனக்கே ஒரு மாதிரி பயத்துல படபடன்னு வருது. பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாத. தண்ணி எல்லாம் நல்லா குடிச்சிட்டு போ. நீ ஏன் ஜெனி இவ்வளவு வேகமா வர? இடி அதுவா மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாவ டி. நிறைய கூட்டம் வந்திருக்கு. என்னடி சொல்ற? நிறைய பேர் வந்திருக்காவளா? ஆமாடி கார்த்தி. சோ ஏடி கார்த்தி நீ எதுக்கு ஃபீல் பண்ற? எப்படினாலும் அது நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. தெரிஞ்சவங்கனாலும் ஒரு மாதிரி இருக்குடி. சரி பயப்படாத. போங்கடி லூசுல்வலா. இது சான்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மலரு. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன குறை? நான் ராணி மாதிரி இருக்கேன். அட சந்தோஷம் மலரு. வாங்க மைனி வாங்கண்ணே. வா சஞ்சய். இதுவா மாப்பிள்ள பையன் நல்லா அழகா அம்சமா இருப்பான்னு சொன்னாவ. ஒற்றை குச்சிக்கு பேண்ட் போட்டு விட்ட மாதிரி இருக்கான். அட இந்த பாட்டிக்கு கொழுப்ப வருங்களா? என்ன பார்த்து எப்படி சொல்லுது? பாட்டிமா நான் ஒண்ணு மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ள பின்னாடி வாரான். அதான பார்த்தேன். என் பேத்திய கட்ட போற என் பேர நல்லா அழகா அம்சமா இருப்பான்ல சொன்னாவ. நீ என்னல ஒற்றை குச்சிக்கு பேண்ட் போட்டு விட்ட மாதிரி இருக்க? நல்லா திங்க வேண்டிதானே? அட பாட்டி என் மானத்தையே வாங்கிட்டீல. அம்மா சும்மா இருங்க. போய் உட்காருங்க மைனி. சரி ஜெசி. அம்மா மாப்பிள்ளை எங்கடே? லே மச்சான் கரண் வாழ உள்ள. இந்த வந்துட்டோம்ல மச்சான். சரி வா வந்து உட்காரு. ஆமா ஜெசி இது யாரு உன் பொண்ணா? பார்க்க அழகா இருக்கால. அட இது என் பொண்ணு இல்ல ராணி, இது சஞ்சயோட தங்கச்சி. ஓ அப்படியா? ஆனா பார்க்க நல்லா அம்சமா இருக்கா. சரி உன் பொண்ணை கூட பாப்போம். லே கரண் ஸ்டெல்லாவை கூப்பிடு. சரிம்மா. ஹே ஸ்டெல்லா வா உள்ள. இருல கரண் வாரேன். அட என்னல கரண்? லூசு ஸ்டெல்லா எல்லாரும் ஒன்னதான் தேடிட்டு இருக்காவ. என்னையா என்ன எதுக்கு தேடணும்? மாப்பிள்ள நீ பொண்ணு கார்த்தி என்ன எதுக்கு தேடணும் இதுல? மேடம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா அதனாலதான். ஓ சரி. ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதே வாய் ஸ்டெல்லாக்கு இன்னும் குறையவே இல்ல. அது எப்படி தான் குறையும்? குறைஞ்சா நான் ஸ்டெல்லாவா இருக்க மாட்டேனே. லூசு ஒழுங்கா பேசு. போல கரண்